தமிழ்நாடு அரசுடன் தொடர்ந்து மோதல் போக்கில் ஈடுபட்டு வந்த ஆளுநர் RN ரவிக்கு இன்று வழங்கிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பின் மூலம் குட்டு வைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு வருடக்கணக்கில் ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போட்டு வைப்பதும் ஜனாதிபதிக்கு அனுப்புவதுமாக தனது கடமை மறந்து அலட்சியமாக நடந்து கொண்டிருந்தார் ஆளுநர் RN ரவி. ஒன்றா இரண்டா கிட்டத்தட்ட 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் இருந்தார். பொறுத்து பார்த்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு கட்டத்தில் பொங்கி எழுந்தார். தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கு மீது இன்று இறுதி தீர்ப்பை வழங்கியது உச்சநீதிமன்றம். ஆளுநரின் செயல் நேர்மையற்றது உட்பட ஆளுநரை அதிரடியாகவே விளாசியது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த அந்த 10 மசோதாக்கள் என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தரை அரசை நியமிக்க வழிவகை செய்யும் மசோதா, புதிதாக சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான சட்ட மசோதா, டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக திருத்த மசோதா, டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா, வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தரை அரசே நியமிக்கும் மசோதா, மாநில பல்கலைக்கழகங்களில் சிண்டிகேட் உறுப்பினராக நிதித்துறை செயலாளரை நியமிக்கும் மசோதா, தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக திருத்த மசோதா, தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக திருத்த மசோதா, அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக திருத்த மசோதா, அண்ணா பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதா. இந்த 10 மசோதாக்களையும் தான் ஆளுநர் கிடப்பில போட்டு வச்சிருந்தார். இப்போ இந்த 10 மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்திருப்பதற்கு பல கட்சி தலைவர்களும் வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க.